வேலுவ கொல்ல எலி மருந்த கலக்கல. என் ரூம்ல எலி இருந்தது, அத கொல்லதான் நான் மருந்து கலந்தேன். உண்மையாவே கீர்த்தி இதை செஞ்சிருப்பாளா? இல்ல நாம தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அவ்வளவு தூரம் அவ அழுது சொல்றானா, அவ சொல்றதுல கொஞ்சம் கூடவா உண்மை இல்லாம போயிடும். எனக்கு என்னமோ கீர்த்தி இதை செஞ்சிருக்க மாட்டானுதான் உள் மனசு சொல்லுது. செல்வி, எங்க விலு விலு, இப்ப எப்படி இருக்கு விலு? பரவாயில்லையா? பரவாயில்லைங்க, எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இப்படி இருக்கிறத பார்த்து எப்படி வேலை கவலைப்படாம இருக்க முடியும்? ஏங்க, அதான் எல்லாம் சரியாயிருச்சுல, இனி நான் உங்களை தனியா கஷ்டப்பட விட மாட்டேன். ரொம்ப பயந்துட்டீங்களா? ஆமா வேலு, நீங்க வழியில துடிச்சு மயங்கி விழுந்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. அந்த நிமிஷம் என் உயிர் என்கிட்டே இல்ல வேலு. ஏங்க, அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டு என் உயிர் பிரிஞ்சிடாதுங்க. அந்த சத்தியவான் உயிர் சாவித்திரி கிட்ட இருக்கிற மாதிரி என் உயிர் உங்ககிட்ட தாங்க இருக்கு. ஆமா வேலு, அந்த சாவித்திரி விரதம் தான் உங்க உயிரை காப்பாத்திருக்கு. ஆமா, நான் கண்ணு முழிச்சு கூப்பிட்டது கூட தெரியாம அப்படி என்ன யோசனையில இருந்தீங்க? உங்களுக்கு எப்படி இது நடந்தது, என்ன ஏதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் அந்த கீர்த்தி தாங்க காரணமா இருக்கணும். வேலு, என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஒருத்தர் மேல குற்றம் சொல்லக்கூடாது. வெளியில கீர்த்தி அழுது கெஞ்சினதை பார்த்தா கீர்த்தி வேணும்னே உங்களை கொல்றதுக்காக எலி மருந்த வச்ச மாதிரியே தெரியல. அவ சொல்றதுலயும் உண்மை இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். வேலு, உண்மையிலே நேத்து நைட்டு என்னதான் நடந்துச்சு உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா? நேத்து ராத்திரி பாத்ரூம்ல நீங்க குளிச்சிட்டு இருக்கும்போது நான் பசிக்குதுன்னு வந்து கேட்டேன்ல, நீங்க கிச்சன்ல எனக்காக சாப்பாடு எடுத்து வச்சிருக்கதா சொன்னீங்க. நான் போய் பார்த்தப்ப ஏற்கனவே ஒரு தட்டுல சாப்பாடு பிணைஞ்சிருந்தது. ஒருவேளை எனக்காக தான் அந்த சாப்பாடை பிணைஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நினைச்சு அதை சாப்பிட்டு தட்டை கழுவி வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வேலுவ கொல்ல எலி மருந்து கலக்கல. என் ரூம்ல எலி இருந்தது, அத கொல்லதான் நான் எலி மருந்து கலந்தேன். வேலு, உங்களுக்காக நான் சாப்பாடே போட்டு வைக்கலையே, சாப்பாடு உள்ளதானே இருந்துச்சு. என்னங்க சொல்றீங்க? நான் போனப்போ சாப்பாடு தட்டுல போட்டு இருந்தது. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கீர்த்தி உண்மையதான் சொல்றான்னு தோணுது. அவ எலிக்காக கலந்து வச்ச சாப்பாடு தான் நீங்க உங்களுக்கு போட்டு வச்சதா நினைச்சு தெரியாம சாப்பிட்டு இருக்கீங்க. உண்மையான்னு தெரியல, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். இப்போ கீர்த்தி எங்க? ஒரு வேலைலாம் இல்ல வேலு, நிச்சயமா அப்படிதான் நடந்திருக்கு. இந்த விஷயத்துல கீர்த்தி எந்த தப்புமே செய்யல. நாம தான் அவ ஏற்கனவே பண்ண தப்பெல்லாம் மனசுல வச்சு அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உண்மை என்ன எதுன்னு தெரியாம போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துட்டோம். என்னங்க சொல்றீங்க? போலீஸ் அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஆமா வேலு, எங்க அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்ப கீர்த்தி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கா. அவ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. முதல்ல நான் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த உண்மையை சொல்லி நான் அவளை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். வேலு, என்ன அப்படி பாக்குறீங்க? நான் கீர்த்தியை கூட்டிட்டு வர வரைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அப்புறம் எங்க அம்மா நிச்சயம் என்ன போக விட மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டு பிரச்சனையை நாம பேசி தீர்த்துக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சுன்னா அது நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். அப்படி ஒரு நிலைமையை நான் வளர விட மாட்டேன். வேலு, அத்தை உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வர்றதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இப்ப குடிக்க ஜூஸ் ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாங்க. சரி, அப்ப நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். நீங்க அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நான் போய் கீர்த்தியை கூட்டிட்டு வரேன். சரிங்க. சொல்லு, உண்மையை சொல்லு. எதுக்கு கொலை பண்ண பார்த்த? சொல்ல போறியா இல்லையா? சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். சொல்லு, எதுக்கு கொலை பண்ண பார்த்த? சொல்லு. எவ்வளவு அடிச்சாலும் சொல்ல மாட்டேங்கிற, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. நான் சொல்லிடுறேன். வா. ஏடையா, ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கிளியரா எழுதி வாங்கிக்க. ஓகே சார், நீங்க போய் வெளியில நில்லுங்கம்மா. சொல்லுமா. நான் சாப்பாட்டுல எலிய கொல்றதுக்காக எலி மருந்த கலந்து வீட்டுல வச்சிருந்தேன்.
அந்த நேரம் என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அப்புறம் இந்தாங்கண்ணா. புரியா? செல்வி செல்வி அம்மா நில்லுமா. செல்வி 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 என்ன தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு செல்வி. என்னை இவங்க அடிச்சு கொன்றுவாங்க போல இருக்கு செல்வி. என்னென்னமோ சொல்றாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. சத்தியமா நான் வேலுவை கொல்லணும்னு நினைச்சு சாப்பாட்டுல மருந்து கலந்து வைக்கல செல்வி. மா, இது என்ன உன் வீடு நினைச்சிட்டு இருக்கியா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஓடியார போமா. செல்வி செல்வி போன்னு சொல்றல, போமா. பயப்படாத கீர்த்தி, நீ போ. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். எந்த தப்பும் பண்ணல செல்வி. நீ போ. சார், உன் வீட்டுக்கார கேஸ் தாமா, விசாரிச்சுட்டு தான் எஃப்ஐஆர் போடணும். அடிச்சாலும் உண்மையை ஒத்துக்க மாட்டேன்றா. காலையில கோர்ட்டுக்கு கொண்டு போய் இமிடியேட்டா ரிமாண்ட் பண்ணிடலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஐயோ சார் சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். செல்வி, நீயாச்சும் உண்மை என்னன்னு அவர்கிட்ட சொல்லு செல்வி. நான் சொல்றத தயவு செஞ்சு நம்ப செல்வி. மா, பேசாம இருன்னு சொன்னா கேட்க மாட்டியா? சார் ஒரு நிமிஷம். அது விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். கீர்த்தி பேர்ல இன்னும் எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் இன்னும் போடலாமா? நீங்க எதுக்குமா ஸ்டேஷன் வந்தீங்க? நீங்க கிளம்புங்க. நாங்க எப்படி உண்மையை கொண்டு வந்துருவோம். நீங்க கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னா போதும். ஐயோ சார். அது சார், எஃப்ஐஆர் போட வேண்டாம்னு சொல்லதான் சார் வந்தேன். என்னம்மா சொல்ற? உன் புருஷனை கொல்ல சாப்பாட்டுல மருந்து கலந்து கொடுத்துருக்கா. அவளை போய் காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. கீர்த்தி சொல்றது உண்மைதான் சார். கீர்த்தி எலிய கொல்லதான் மருந்து கலக்கி சாப்பாட்டுல வச்சிருக்கா. என் வீட்டுக்காரர் தான் குடி போதையில தெரியாம அதை சாப்பிட்டிருக்காரு. அப்படியா? இதை யாருமா உனக்கு சொன்னது? ஹாஸ்பிட்டல்ல கேட்கும்போது இவன் மேல தானே பழிய போட்டீங்க. இப்ப எப்படி தெரிஞ்சது? என்ன குடும்ப மனத்தை காப்பாத்த பொய் சொல்றீங்களா? இல்ல சார், அப்படிலாம் நான் ஒண்ணும் பொய் சொல்லல. என் ஹஸ்பண்ட் வேலு இப்பதான் கண் முழிச்சாரு. அவர்கிட்ட நல்லா விசாரிச்சு கேள்வி கேட்டுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். அவரு குடிபோதையில இருந்ததாலதான் தெரியாம அந்த சாப்பாட்டை சாப்பிட்டிருக்காரு. இதுக்கும் கீர்த்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சரியா போச்சு. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி இருந்தா போலீஸ் நாங்க என்ன பண்றது? சார், செல்வி சொல்றதுதான் சார் உண்மை. இததான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்ன தயவு செஞ்சு நம்புங்க சார்.